ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ உங்க கையில இருந்தாலே போதும். மஞ்சளோட சேர்த்து பூஜை அறையில இப்படி வைக்கிறதால எல்லா விதமான செல்வங்களும் நிரம்பி வழியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பூ கூட என்ன மாதிரி வச்சு தயார் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை நம்ம மகா சங்கடகர சதுர்த்தியா எடுத்துப்போம். இது ஒரு சில வருஷங்கள் ஆவணி மாதத்திலேயே வரும், சில வருஷங்கள் ஆடி மாசத்திலேயே வரும். நமக்கு இந்த வருஷம் 2025 இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி ஆடி மாசத்துல வந்திருக்கு. ஆவணியில வரக்கூடிய முதல் வளர்பிறை சதுர்த்திய நம்ம விநாயகர் சதுர்த்தியா கணக்குல எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் ரொம்ப பிரம்மாண்டமா அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு தேவையான அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். குறிப்பா அபிஷேகத்துக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம் இது மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறதால அந்த தனித்தனி பொருட்களுக்கும் தனித்தனி பலன்கள் கிடைக்குமா. விநாயகர் பெருமான் ஒரு அபிஷேக பிரியர். வீட்டுல விநாயகர் சிலை வைத்திருந்தீங்கன்னா தாராளமா விநாயகர் சதுர்த்திக்கு அபிஷேகம் பண்ற மாதிரியே மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் சிலைக்கு அபிஷேகங்கள் செய்து நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சு நீங்க மகா சங்கடகர சதுர்த்தியை முழுமையா பூர்த்தி பண்ணிக்க முடியும். முதல்ல இந்த சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலையில 10:36 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 8:38 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை 3 நாள்ற ராகு காலம். அதனால அந்த 3 நாள்ற மட்டும் பூஜை பண்ணாம மற்ற நேரங்கள்ல காலையில 10:30 மணிக்கு மேல எப்ப வேணாலும் மகா சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். குறிப்பா இந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 5 மணிலேருந்து 6 மணி இந்த 1 மணி நேரம் ரொம்பவே விசேஷமான நேரம். அந்த நேரத்துல தான் கூடுமான அளவுக்கு எல்லா விநாயகர் கோவில்கள்லையும் சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு நடத்துவாங்க. மகா சங்கடகர சதுர்த்திக்கும் அதே நேரத்தை ஒதுக்கி தான் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு உங்க குடும்பத்தார் சார்பா ஒரே ஒரு சிதற தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. முடிஞ்சா அருகம்புல் மாலை தயார் செய்து விநாயகருக்கு சமர்ப்பிக்கிறது கூடுதல் விசேஷம். 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை எடுத்துட்டு போங்க. கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த 8 கொழுக்கட்டைய பாதி பாதியா பிரிச்சு கூட நீங்க கொடுக்கலாம். அது மூலயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி இது எல்லாமே மேம்படும். கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான். நின்ன இடத்துல இருந்தே விநாயகர் பெருமானேன்னு மனசார கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்து உதவக்கூடியவர். என்ன உருவமா பாவிச்சு வச்சு பிடிச்சு வைக்கிறீங்களோ அதுல வந்து அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடியவர். அது சந்தனமா இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், மாட்டு சாணமா இருக்கட்டும், களிமண்ணா இருக்கட்டும், என்ன உருவமா விநாயகரை பிடிச்சு வைக்கிறீங்களோ அந்த உருவத்துல வந்து அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த பல விரதங்கள்ல முக்கியமான ஒன்றுதான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. இது வரைக்கும் வாழ்க்கையில இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை வழிபட்டதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் தான் வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை நீங்க முறையா வழிபட்டீங்கன்னா வருஷத்துல இருக்கக்கூடிய எல்லா மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மகா சங்கடகர சதுர்த்தியை நீங்க வணங்கின பலனை வீட்டிலேயே பெற முடியும். இது போக மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள் விநாயகரோட அருளை நமக்கு பரிபூர்ணமா வாங்கி தரும். அதுல ஒரு பரிகாரம் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒரு பூ, ஒரு மலர், அது கூட ஒரே ஒரு மஞ்சள். அது குண்டு மஞ்சள் இல்லைன்னா கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க. பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சள் தான். கூடுமான அளவுக்கு இது எல்லா வீடுகள்லையும் இருக்கும். இல்லாதவங்க கண்டிப்பா பக்கத்துல ரொம்ப விலை கம்மியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் இருந்தா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து பத்திரப்படுத்திடுங்க. அடுத்த ஒரு பூ என்னன்னு கேட்டீங்கன்னா அரளிப்பூ. விநாயகருக்கு ரொம்ப உகந்த மலர்கள்ல இந்த அரளி மலர் ரொம்ப விசேஷம். அதுலயும் செவ்வரளி கிடைச்சா விசேஷம். செவ்வரளி கிடைக்காதவங்க வீடியோல பாக்குற மாதிரி வெள்ளை நிற அரளியை பயன்படுத்திக்கலாம். வெள்ளை நிற அரளிய எவ்வளவு எண்ணிக்கையில இருந்தாலும் பரவாயில்ல, அதை பறிச்சு வந்து வச்சுடுங்க. பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல பூஜை பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு சின்னதா ஒரு தட்டு மேல இப்ப நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல, அதை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இல்ல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதை பார்க்கறதுக்கு விநாயகர் உருவம் மாதிரியே தெரியும். அதை அப்படியே விநாயகரா பாவிச்சு அந்த தட்டுகளில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அரளிப்பூ, வெள்ளை அரளியா இருந்தாலும் பரவாயில்ல, சிவப்பு அரளியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது அரளிப்பூவை அந்த மஞ்சளை சுத்தி இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வச்சுட்டு விநாயகர் பெருமான மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பா அந்த மஞ்சள், அந்த குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சளை பார்த்து அதை விநாயகரா பாவிச்சு என்ன வரன்னு கேட்குறீங்களோ
அதை மனசார முழு பக்தியோட விநாயகப் பெருமான் கிட்ட முன்வைங்க. சங்கடங்களை வேரோடு தீர்க்கக்கூடிய ஒரு சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. நமக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் வரலாம். கடன் பிரச்சனையில வரலாம், குடும்ப பிரச்சனையில வரலாம், பிள்ளைகளால வரலாம், கணவரால ஏற்படலாம். எந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. அதை விட 10 மடங்கு பலன் பெற்றது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. விக்னங்களையும் இன்னல்களையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு முறையில வழிபடும் போது விநாயகர் பெருமான் அந்த மஞ்சள்ல வந்து அமர்ந்து இங்க கேட்கக்கூடிய வரத்தை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம் பண்றதுக்கான முக்கியமான நோக்கமே. இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜை அறையில விளக்கெல்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த மஞ்சளோட அந்த பூக்கள் அப்படியே இருக்கட்டும். அரளிப்பூவை வைத்து விநாயகருக்கு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க கேட்கக்கூடிய வரத்தை விநாயகர்கிட்ட முன் வைக்கும் போது அதை விநாயகர் பெருமான் கொஞ்சம் கூட யோசிக்காம வாரி வழங்குவார். பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மஞ்சளை நீங்க எடுத்து பத்திரப்படுத்தி அதை நீங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்கிற கட்டாயம் கிடையாது. பூஜை அறையிலேயே ஏதாவது ஓரமா நீங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பூக்களை மட்டும் காய்ந்து போன பிறகு ஆறு ஏரி குளம் தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல பூஜை அறையில பழைய காய்ந்த பூக்கள்லாம் வச்சிருப்பீங்க தண்ணியில போடுறதுக்குன்னு, அது கூட சேர்த்து தண்ணியில விட்டாலும் சரி. ஆக மொத்தத்துல மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சளை விநாயகரா பாவிச்சு அதுக்கு பொட்டு வைத்து அதுக்கு பக்கத்துல இந்த அரளிப்பூ, வெள்ளை அரளி அப்படிலாம் சிவப்பு அரளியை வைத்து நீங்க பூஜை பண்ணும்போது கேட்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு தானாக கிடைக்கும். இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.